ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக அந்த கப்பீஸ் குட்டிங்களை எப்படி ப்ரோ வளர்க்குறது, ஸோ அதை பற்றி அந்த வீடியோ இருக்க போது. ஃபஸ்ட் எடுத்துனே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா குட்டியிலேருந்து பெருசாகிறதுக்கு குறைஞ்சபட்சம் 3 மாதமாச்சும் கம்பல்சரி வேணுங்க. அந்த 3 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஃபுட்டை பொறுத்து 3 மாதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் சீக்கிரமாக வளரலாம், அப்படி இல்லாட்டி கொஞ்சம் லேட்டாக வாங்கலாம். ஃபஸ்ட் எடுத்துனே வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஒரு மீன் வாங்கிட்டு வரீங்க, அது ஒரு 20 மீன் குட்டி போடுதுன்னா அது எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. ஓகேங்களா? ஸோ தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த குட்டிங்களாம் சாப்பிடாது பெருசு. ஓகேங்களா? ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அந்த 20 மீன் குட்டி போட்டுருச்சு, திருப்பியும் ஒரு 30 நாளில் வந்து பார்த்திங்கன்னா, இல்லை ஒரு 20 நாளுக்குள்ளேயே திருப்பியும் ஒரு 20 குட்டி போடும். எல்லாருக்குமே ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும். இப்போ சூப்பர், என்கிட்ட வாங்கிட்டு வந்த உடனே எல்லா மீனும் குட்டி போட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த குட்டி எகைன் என்ன பண்ணுவோம்னா, இந்த குட்டி போட்டுருச்சு 20 குட்டி போட்டுருச்சு, அதை தூக்கி திருப்பி இதிலேயே விடுவோம். அதாவது ஆல்ரெடி ஒரு 20 குட்டி போட்டிருந்தா அந்த பேசன்லேயே கொண்டு போய் விடுவோம். ஸோ அப்படி அந்த தப்பை தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க. அப்படி பண்ணுனா என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு போட்ட குட்டி கம்பல்சரி ஒரு மீன், இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் குட்டி போடுதுன்னா அது கொஞ்சம் ஒரு 20 குட்டி என்னமோ போடுதுன்னா அதுக்கு இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தியாக இருக்கும், அது கொஞ்சம் வேகமாக வளரும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வேகமாக வளரும். அந்த ஒரு நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட குட்டி எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியாது, வேகமாக வளரும். இந்த ரெண்டாவதாக போடுற குட்டி கொஞ்சம் சைஸ் சின்னதாக போடும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரொம்ப நீந்துறதே வந்து பார்த்திங்கன்னா சிரமப்பட்டு தான் இருக்கும். அந்த மீனை கொண்டு போய் விடும்போது என்ன ஆகும்னா, ஆல்ரெடி அந்த மீன் வந்து சூப்பராக இருக்கும், நல்லா சூப்பரான கண்டிஷன், எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் போகிற ஃபுட்டிலேருந்து அதுதான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப அது வேகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த போடுற குட்டிங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாவது பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு தனியாக தெரியும், அந்த மீன் மட்டும் வேகமாக வளர்ந்துருக்கும், இந்த மீன் வளர்ந்துருக்காது. அது ஒரு ரீசனுங்க. இன்னொரு பிரச்சனை என்ன வரும்னா, இப்போ நீங்கள் அந்த ரெண்டாவதாக போட்ட குட்டிங்க என்னென்னா கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது என்ன கம்மியாகிது இருக்கும். சில டைம் வந்து பார்த்திங்கன்னா வீக் ஆயிரும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது போடுற குட்டிங்க கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ அப்படி என்ன ஆகுனா, இந்த மீனுக்கு சீக்கிரம் ரெண்டாவது போடுறதுக்கு டக்குன்னு நோய்க்கு இது ஏதாவது டிசீஸ்க்கு இது வரும்போது என்னன்னா, போட்ட குட்டிங்க ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கும், அந்த குட்டிங்களும் சேர்த்து வாஷ் அவுட் பண்ணிடும். ஸோ தயவு செஞ்சு இந்த தப்பு பண்ணாதீங்க. ஏன்னா அந்த குட்டிங்க இறக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த பிரச்சனை தான். ஓகேங்களா? ஸோ இன்னொன்று இதெல்லாம் பண்ணாமல், ஓகே ப்ரோ நான் வந்து ஃபஸ்ட் பேட்ச் தனியாக வச்சுருக்கேன், ரெண்டாவது பேட்ச் குட்டிங்களும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அப்படி இருந்து அடுத்த லெவல் ஆனால் அடுத்த கட்டத்துக்கு என்னால் போக முடியல, குட்டி வளர மாட்டேங்குது அப்படின்னீங்கன்னா, அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு குட்டிங்களை வளர்த்துறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த எனக்கு என்னோட இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் போய் எதுனாலும் எடுத்துக்கோங்க. என்னன்னா இந்த தண்ணி மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ், அதாவது நீந்துற மாதிரி சின்ன டப்பா, அதே மாதிரி அந்த 10 குட்டிக்கோசரம் அந்த சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, அந்த சூடம் போட்டு வைக்கிற டப்பா, அந்த சின்ன டப்பா, அதாவது இந்த பொட்டுக்களை வர டப்பா, இல்லை இந்த பூமர் பாக்ஸ், அந்த மாதிரி இந்த மளிகை கடையில் வாங்கிட்டு சின்ன பாக்ஸில் வளர்த்தாம கொஞ்சம் பெரிய, அதாவது எப்படி சொல்கிறது, கொஞ்சமாச்சும் பெரிய டப்பாவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 25 லிட்டருந்து 30 லிட்டர் கெப்பாசிட்டியில் இருக்கிற டப்பாவில் போட்டு வைங்க குட்டிங்க. நான் சொல்கிறேன் பிறந்த குட்டிங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இல்லை அட்லீஸ்ட் எங்கள் வீட்டில் பழைய அந்த ஏதாவது அந்த இது இருக்குது, டப்பா இருக்குது அப்படின்னா அது கூட போட்டு வைங்க. இந்த குட்டிங்களுக்கு தண்ணி தான் மெயினுங்க. ஓகேங்களா? தண்ணியை மாற்றாமல் தயவு செஞ்சு வச்சுருங்க. தண்ணியை மாற்றாமல் வச்சுருந்தா மீன் எதாவது ஆயிராதடா அப்படி சொல்லி கேட்காதீங்க. தண்ணி வந்து மாற்ற சொல்லிங்க. நான் வந்து தண்ணி வந்து அடிக்கடி சுத்தம் பண்ணிகிட்டே இருப்பாங்க நிறைய பேர். இப்போ எங்கள் அம்மாவே ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவாங்க, தண்ணி ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அப்படி மாற்றும் போது என்ன ஆகுனா, மீனுங்க வந்து பார்த்திங்கன்னா வீக் ஆயிரும். அது இந்த கப்பிக்கு வந்து ரொம்ப 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 டேஞ்சர். தண்ணி மாற்றினா தான் மீனுங்களுக்கு ஆபத்து இந்த கப்பிக்கு. ஓகேங்களா? தண்ணி மாற்றாமல் இருந்தால் கூட மீன் வந்து சாகாதுங்க. அந்த தண்ணி மாதிரி கொஞ்ச நாள் வச்சுருப்பாருங்க, டக்குன்னு செத்து போயிடும். அது காரணம் என்னென்னா, அந்த கப்பிங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டைங்களை வாழ்கிற மீனுங்க. இதுங்களாம் பெரிய லெவலில் இந்த ஆற்றுல நல்லா நீந்த தண்ணியில் வாழ்கிற மீன்லாம் இல்லை. இது வந்து ஓரமாக குட்டையில் வாழ்கிற மீனுங்க. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா குட்டையில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் சுத்தமாலாம் இருக்காது, முடிஞ்சளவு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அது தேவையான ஃபுட்டு எல்லாமே அதுங்களுக்கு அங்கேயே கிடச்சிக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட்டப் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப இந்த கப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தண்ணி மாற்றிடாதீங்க. தண்ணி வந்து மாற்றாமல் இருந்தாலே, தண்ணி இப்போ ஃபுல்லாக ஊற்றி வைக்கிறீங்கன்னா அது வந்து ஒரு 4 நாளைக்குள்ளே தண்ணி ட்ரை ஆயிரும். தண்ணி ட்ரை ஆச்சுன்னா என்ன பண்ணால் திருப்பி தண்ணி வந்து டாப் அப் பண்ணுங்கள். தண்ணி டாப் அப் பண்ணிட்டே இருக்கும்போது மீனுக்கு ரொம்ப 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 நல்லது. ஓகேங்களா? ஸோ இப்படி இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குட்டிங்க வந்து ஓரளவுக்கு நல்லா ஒரு 3 மாதத்தில் கம்பல்சரி பெருசாகும். அது போக நீங்கள் கொடுக்குற ஃபுட்டு தான் ஒரே வகையான ஃபுட்டை கொடுக்காதீங்க. அது வந்து நான் இருக்கலே காஸ்ட்லியான நம்பர் 1 காஸ்ட்லியான ஃபுட்டு தான் கொடுக்குறேன் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா சரிங்க. ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் ஒரே வகையான ஃபுட்டை கொடுக்காதீங்க. ஒரு தூள் டைப் ஒரு நாள் கொடுத்தீங்கன்னா பெல்லட் டைப் ஒரு நாள் கொடுங்க, பெல்லட் டைப் ஒரு நாள் கொடுத்தீங்கன்னா தூள் டைப் கொடுங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபிஷ்னுடைய க்ரோத் எல்லாமே சீக்கிரமாக வரும். ஓகேங்களா? ஸோ இன்னொன்று ஃபைனலாக ஒன்று சொல்லிக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டேன் ப்ரோ, எல்லா குட்டியும் சூப்பராக இருக்குது ப்ரோ, திடீர்னு குட்டிங்க காணாமல் போகுது ப்ரோ அப்படி சொல்லி கேள்விப்படுவோம். ஸோ அது காரணமானவனுங்க இவனுங்க தான். ஸோ இந்த பூச்சிங்க தான் வந்து பார்த்திங்கன்னா குட்டிங்க அப்பப்போ காணாமல் போகிறதுக்கு இவனுங்க தான் காரணம். இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா குட்டிங்க அப்படி சாப்பிட்ருவானுங்க. ஸோ அதனால் இந்த பூச்சியை மட்டும் உங்கள் மீன் தொட்டிலையோ இல்லை டப்பாலே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தூர போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் பண்ணிடுங்க. இது என்னென்னா அந்த தும்பி பட்டாம்பூச்சியோட லார்வா தான். ஓகேங்களா? ஸோ அவனுங்க மட்டும் இந்த டேங்க்லேயோ இல்லை ஃபிஷ் டேங்க்லேயோ இல்லை வராமல் பார்த்துக்கோங்க. அவனுங்க வந்தானுங்கன்னா உங்கள் மீனுங்களை காலி பண்ணிடுவாங்க. அது சிம்ஸ்லாம் வச்சுருந்தா சிம்ஸை ஃபுல்லாக டோட்டலாக முடிச்சு கட்டிடுவானுங்க. ஸோ அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க.
அது வராமல் இருந்துச்சுன்னா உங்கள் ஃபிஷ் டேங்கில் எந்த ஃபிஷ் குட்டியும் காணாமல் போகாது. அதுங்க பாட்டு க்ரோத் வைஸ் நல்லா வளர்ந்துட்டுருக்கும். நீங்கள் வீக் ஒரு 2 months ஒருக்கா 3 months ஒருக்கா நீங்கள் பிடிச்சி வீட்டுக்கு வர குட்டி பசங்கள்ட்டையோ இல்லை யார்ட்டையாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இது பண்ணலாம். நீங்களும் நல்லா ஆசைக்கு உங்களோட குட்டிங்க நல்லா பெருகிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னொன்று ஃபைனலாக சொல்லிடுறேங்க, இப்போ நாங்கள் சொன்னது எல்லாமே மிக்சடு கப்பி ஈஸியாக வளர்த்திடலாம், ஈஸியாக குட்டி வரும். அதுவே எக்ஸாட்டிக் கப்பி போனீங்கன்னா ரொம்ப சிரமம். அது வந்து ரொம்ப 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 கஷ்டமானதான் இந்த எக்ஸாட்டிக் கப்பி வளர்த்துறது. பட் ஆனால் அது கிடைக்கிற ஒரு வேல்யூ, தனி மரியாதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் தான். நீங்கள் என்ன தான் மிக்சடு கப்பி ஒரு 100 பேர் வச்சுருந்தாலும் இந்த எக்ஸாட்டிக் கப்பி 10 பேர் வச்சுருக்கிறதுக்கு ஈடாகாது. ஆனால் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, நான் இது வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு வளர்த்துவேங்க. ஒரு 10 பேர் தான் தேரும். ஆனால் அது கிடைக்கிற ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா நான் மிக்சடு கப்பி 100 பேர் கடையில் 50 பேர் வச்சுருந்தா வேல்யூ இருக்காது. பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஒரு 35 ரூபா 40 ரூபா சொன்னாவே 40 ரூபாய் மிக்சடு கப்பி 40 ரூபாய் அப்படின்பாங்க. ஆனால் அது கோப்ராலேருந்து போட்டிருப்போம் இல்லை எந்த ஃபிஷ்லேருந்து போட்டிருந்தா மிக்சடு கப்பிக்கு வேல்யூ இல்லை. ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு லைன் இப்போ கொய் கப்பிலேருந்து வருதுன்னா கொய் கப்பி நல்லா ஸ்டாண்டர்டாக எப்போயுமே பீக்கில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெரைட்டி நல்லா தனித்தனியாக பண்ணுங்கள். நார்மல் வெரைட்டியாக இருந்தாலுமே இப்போ கோப்ரா கப்பிக்கு இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் ரெட்டு இல்லை ஆஃப் பிளாக் அதுக்கு தனி வேல்யூ. ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு மிக்சடு கப்பியாக பண்ணாமல் நார்மல் கப்பியாக பண்ணுங்கள். நான் இது ஆக்சுவலாக பிளான்ட்டுக்கோசரம் வச்சுருந்த டப்பா. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதில் கப்பீஸ் எனக்கு இது ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பி செட் ஆகிருக்கு. அதனால் இதுவே ட்ரை பண்ணி விட்டுட்டேன். ஸோ இவ்வளோ தாங்க ஃபிஷஸ் வளர்க்குறதுங்கிறது. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி வருதுன்னா அது தனித்தனியாக பேட்சாக போட்டு வைங்க. 20 குட்டி வருதுன்னா 20 குட்டி தனியாக வைங்க. அடுத்த பேட்ச் 20 குட்டி தனியாக வரணும், அது தனியாக வைங்க. மேக்ஸிமம் டெத் ரேஷியோஸாக இருக்காது. ஓகேங்களா? இதை மட்டும் பண்ணுங்கள், இதை மட்டும் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான். ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.